ஆனா நான் இந்த வாட்டி வாங்கல. இது எதுக்குன்னே தெரியல. இது எதுக்கு வாங்கணுன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு சிரிப்பா வந்துச்சு அத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு. நானும் எங்க அக்காவும் வந்து அத பார்த்து பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் அங்க நின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஈதுக்கு பார்த்தீங்கன்னா, நன்னாரி சர்பத் அதில நெறைய பிராண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அது வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் Amazonல வந்து கொஞ்சமா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். வாங்கின ஐட்டம்ஸ் வச்சு சின்னதா வந்து வீட்ட வந்து நோம்புக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் ஹேங்கிங் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா புதுசா வாங்கின கர்டன்ஸ்லாம் வந்து போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா டேபிள்ல வந்து சென்டரா ஏதாச்சும் டெக்கோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் பிளேட் வச்சுட்டு இந்த ஊத் போடுற ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதில வந்து ஸ்ட்ரிங் லைட் வரும்ல பேட்டரியில, அத வந்து உள்ள ரோல் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ தட் நைட்ல நம்ம பார்க்கும்போது சஹர்லலாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணும்போது. அண்ட் இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்துட்டு நான் டிமார்ட்ல வாங்கியிருந்தேன். குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. சாஃப்ட்டா இருக்கு. நல்ல காட்டனா இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 140 ஆர் 150 ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். சிங்கிள் பெட் ஸ்ப்ரெட் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிமார்ட் போனீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட லாங் மிரர் ஒன்று இருக்கும். அதுக்குமே வந்து நான் இந்த மாதிரி லைட்ஸ் போட்டு டெக்கோர் பண்ணியிருந்தேன். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டார் லைட் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து இப்போது நான் புதுசாக வாங்கின லைட்டு. இதுவுமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி, இல்லைனா அப்படியே இருக்கிற மாதிரி, இல்லைனா பிரைட்டாக வந்து மைல்டாக லைட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இது வந்து டேபிளுக்கு மேலே அப்படியே ஹாலில் வந்து செட் பண்ணியிருந்தேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்துச்சு. டெக்கரேஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் வந்து எனக்கு மெஹந்தி போடணும்னு வந்து ஆசை வந்துருச்சு. செலப்ரேஷன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னாலே உடனே எனக்கு வந்து மைண்டில் தோன்றது வந்து மெஹந்தி தான். ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஒரு செலிப்ரேஷன் வைப்குள்ளே நான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு சடனாக வந்து மெஹந்தி போடணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ என்ன டிசைன் போடலான்னு பார்த்துட்ருக்கும்போது சரி நம்ம நிலா பிறையே வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறை மாதிரி இருக்குமா வருமானு சொல்லி யோசிச்சுட்டே போட்டிருந்தேன். டவுட்டாகவே இருந்துச்சு. அதான் போட்டுட்டு நான் யோசிச்சுட்டு அந்த மாதிரி போட்டிருந்தேன். அண்டு பேக் சைடில் நான் போட்டுட்டு வந்து அதை அழிச்சிட்டு மறுபடியும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கரெக்டாக போட்டேன். ஆனால் அதை ஃபஸ்ட்டு போட்டதே வந்து ஸ்ட்ரெயின் வந்துருச்சு கையில். ஸோ அதனால் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் பாமில் போட்ட டிசைன் வந்து நல்லா வந்துருந்துச்சு. நான் எப்பயும் சிங்க் கோன் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி காவேரி வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு காவேரி கோன் வாங்கியிருந்தேன். நான் ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் 45 minutes தான் கையில் வச்சுருந்துருப்பேன். பிகாஸ் நைட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்குவேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு. சிங்கை விட எனக்கு காவேரி கோன் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் கொடுக்குதோ அப்படின்னு தோணுச்சு. யூஸ்வலாக நான் அந்த வீட்டில் ஹோம் மேடாக சேல் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் வந்து நான் வாங்குவேன். இந்த வாட்டி எனக்கு சடனாக எனக்கு மெஹந்தி வைக்கணும்னு தோணுனால பக்கத்தில் ஒரு ஷாப்பில் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ண வீடியோ. யூசுவலாகவே வந்துட்டு நோன்பு வருதுன்னா பிஃபோராக நம்ம வந்து இந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம் வீட்டில். சப்பாத்திலாம் ரோல் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் அதுக்கப்புறமா மோமோஸு, சிக்கன் நக்கட்ஸ், பேட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருவோம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து நம்ம ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி இஃப்தாரில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வந்து பேசிக்காக எதெல்லாம் நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும் அதில் வந்து நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கலான்னு தோணுச்சு. அஃப்கோர்ஸ் வந்து கிட்ஸ் இருக்கிறதுனால வந்து ஃப்ரோசன் ஸ்நாக்ஸும் வந்து தேவைப்படுன்றதுக்காக வெறும் சமோசா அண்ட் ஸ்ப்ரிங் ரோல் மட்டும் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோல் மாசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போல்லாம் ஷாப்ஸில் வந்து திரிச்ச மாசி நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து நாங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் ஹோல் மாசி வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே திரிச்சிருவோம். காஞ்ச மிளகாலாம் போட்டு அதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து மாசியை வந்து ஃபஸ்ட்டு இடிச்சிட்ருக்கோம். குட்டி குட்டி பீசஸாக இடிச்சிட்டு மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிடுறது. இந்த மலாஸ் பிராண்டில் பார்த்திங்கன்னா புதுசாக வாட்டர்மெலன் ஃப்ளேவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நிறையா பேர் யூடியூப்பில் வந்து இதை வீடியோஸில் வந்து பார்த்துருந்தேன் நான். சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்பிட்வீன் த ஒர்க் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. சரி எப்படி இருக்குது இதையும் டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு. ஆனால் இது எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு
பிடிக்கல அவ்வளவா. பட் என்னோட அம்மா, அக்காக்குலாம் வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நான் 3 கலரில் வந்து கேப்சிகம் யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லாத்துலேயும் ஹாஃப் ஹாஃப் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்படியே வச்சானா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்ன பண்ணேன்னா கட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக்ல போட்டு இதையுமே நான் வந்து எனக்கு ஒரு 2 வீக்ஸ் வரும் இந்த தேங்காய் நான் துருவினது. அதுவுமே எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஸ்ப்ரிங் ரோல் அண்ட் சமோசா செய்கிறதா சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். ஸ்ப்ரிங் ரோல் வந்து சிக்கனில் செய்யலான்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து பாயில் பண்ணியிருந்தேன். அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆனியன்ஸ் வந்து சேர்த்து சாட்டே பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஃப்ரண்டில் இருக்கிற பேனில் பார்த்திங்கன்னா சமோசாக்கு வந்து நான் செய்ய போகிறேன். என்ன சமோசான்னு பார்த்திங்கன்னா மாசியில் வந்து நாங்கள் வந்து சமோசா செய்வோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது செய்யலான்னு சொல்லிட்டு தான் இந்த சைடு ஒரு பேனை வச்சுருக்கேன். டைம் ரொம்ப அதிகமாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சைமல்டேனியஸாக நம்ம வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு 2 பேன் வச்சுட்டேன். ஆயில் வந்து ஹீட் ஆனதும் ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நான் கொஞ்சமாக கார்லிக் போட்டுக்கிட்டேன். மாசி சமோசா பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஈத்க்கு வந்து மாசி சமோசா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கார்லிக் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஸ்லைஸஸாக வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டேன் ஸ்ப்ரிங் ரோலுக்கு. அண்ட் இந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா பொடிஸாக வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அதை வந்து இந்த பேனில் வந்து போட்டுட்டேன். மாசி சமோசாவுக்கு வந்து ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ப்ரிங் ரோலுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கேரட், கோஸு, அதுக்கப்புறமா வந்து 3 கலரில் கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து கேரட்டை வந்து ஃபைனாக வந்து சாப் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணுன்னு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேபேஜையும் கேப்சிகமையும் நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருந்தேன்.